இந்த முறை நம்ம 27ல எத்தனைங்க ஜெயிக்க முடியும் பாஜக? அந்த அளவுக்கு என்னங்க கட்சி வளர்ந்துருச்சு. அண்ணாமலையே வந்து சைட்ல எங்கேயோ ஒதுங்கி அவரே காரியகர்த்தான்னு சொல்லிட்டு இருக்காரு. 200% வந்து டபுள் டிஜிட் எம்எல்ஏஸ் வந்து போறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. ஸோ இந்த டபுள் டிஜிட் அப்படிங்கிறது 10 தொகுதியில் ஆரம்பிச்சு 27 தொகுதி வரைக்குமே டபுள் டிஜிட் தான், கரெக்டுங்களா? ஸோ இந்த முறை இரட்டை இலக்கத்தில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பாஜக உறுப்பினர்கள் உள்ளே சென்றார்கள் என்ற வரலாற்றை பாஜக படைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரைட்டாக இருக்குது. கேண்டிடேட் சூஸ் பண்ணுறதுல மிகவும் சரியாக சிறப்பாக செயல்பட்டாங்கன்னா குறைந்தபட்சம் 10 அதிகபட்சம் 27 தொகுதியுமே ஜெயிப்பாங்க அப்படின்னு கூட சொல்ல தான் செய்வாங்க எல்லாருமே. யாருமே அவங்க கட்சி தோக்குன்னு சொல்ல மாட்டாங்க. பட் ப்ராக்டிக்கலி இந்த நம்பர்ஸை பார்க்கும்பொழுது மினிமம் இதில் 50% கன்வர்ஷன் எடுத்துக்கிட்டா கூட 13-14 பேர் வரைக்கும் போகலாம். குறைந்தபட்சம் 10 தொகுதிகளையாவது வெல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். நீங்க அண்ணாமலையை சைட்லைன் பண்ணிட்டாங்க. நீங்க அண்ணாமலை சைட்லைன் பண்ணதா நான் ஃபீல் பண்ணல. நேத்து அவர் பியூஷ் கோயலை சந்திச்சுட்டு அவர் சொன்ன வார்த்தை போறேன்னு சொன்னாரு. இல்ல அவர் சொன்ன வார்த்தை நான் அப்படியே சொல்றேன். ஒதுக்கிட்டாங்கன்னு சொன்னாரு. நான் வந்து கோயம்புத்தூர்ல சில நிகழ்வுகள்ல பங்கேற்றிருந்தாங்க. பியூஷ் கோயல் வந்து சில விஷயங்கள் என்கிட்ட பேசணும்னு சொல்லி சொன்னாரு. அதனால நான் வந்திருக்கேன். நீங்க போட்டியிடுவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு நான் யார்ட்டையும் சீட்டு கேட்கல, நான் உடனடியாக இப்போ பார்த்தேன், பேசினேன், நான் திரும்ப கோயம்புத்தூர் போகிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். அப்போது அவருக்கு இந்த தேர்தலில் போட்டியிடறதுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் அவரே சொன்ன மாதிரி நம்மளால புரிஞ்சுக்க முடியல. இல்லை அப்படி மட்டும் தான் எடுத்துப்பீங்களா? எங்கேயோ கோயம்புத்தூர்ல ஒரு நிகழ்வுகளில் ஈடுபட்டு அவர் சொல்ற மாதிரி சின்ன சின்ன நிகழ்ச்சிகளுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்த ஒருத்தரை தமிழ்நாட்டினுடைய தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கூப்பிடுறாரு. ஸோ அண்ணாமலை சைட்லைன் பண்ணப்பட்டாருன்னா எதுக்கு அவரை கூப்பிடணும்? அவர் பாட்டுக்கு கோயம்புத்தூர்ல ஏதோ நிகழ்ச்சிகளுக்கு போயிட்டு இருக்காரு. அதிமுக அலுவலகத்துக்கு அண்ணாமலை வரல. பியூஷ் கோயல் இன்னும் வரைக்குமே வந்து சென்னையில தான் இருக்காரு. அண்ணாமலை என்ன சொல்றாரு? நான் வந்து கோயம்புத்தூர் போறேங்கிறாரு. கோயம்புத்தூர்ல ஏதாவது போட்டியிட போறதுக்காக போறாரா இல்ல அவரோட தனிப்பட்ட நிகழ்வுக்காக போறாரு? எதுக்காக போறாரு அண்ணாமலை? இனிமே உங்கள்கிட்ட சொல்லிடுவோம். ரெகுலரா வேற என்ன சொல்ல முடியும்? எங்க சென்னை அண்ணாமலை நேர்மையா சொல்ல வேண்டியது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அலுவலகத்திற்கு வரவில்லை என்று சொல்லக்கூடிய சங்கருக்கு கோயம்புத்தூர்ல இருந்து கரூருக்கு போய் ஒரு மாவட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது சென்றவர் கரூர்ல இருக்கக்கூடிய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட அலுவலகத்துக்கு போனார். அதை நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஏன்னா உங்களுக்கு இதை சொன்னாதான் உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும் இல்லையா? இதுதான் உங்களோட ஹிட் ஜாபா அப்படிங்கறத நான் ஓப்பனாவே கேட்கிறேன். என்னன்னா இப்படிங்க சென்னையில் இருக்கக்கூடிய அஇஅதிமுக ஆபீஸ்க்கு அண்ணாமலை வரலன்னு சொல்ற நீங்க, இதுவரை அண்ணாமலை எந்த ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட அலுவலகத்துக்கும் போனதே கிடையாது. கரூருக்கு போனாரே, அதை ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கிறேன். எம்ஆர் விஜயபாஸ்கர் வாசல்ல வந்து வரவேற்றாரு. அது ஒரு மோட்டிவ் இருக்கு. செந்தில் பாலாஜிக்கு அவருக்கு என்ன மாதிரியான போர் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அதனால ஒரு நோக்கத்துக்காக போயிருக்கு. நல்ல விஷயம் தானே. அப்படின்னா அந்த போரை அவர் கூர்மைப்படுத்துறாரு தானே, அந்த போரை வந்து அவர் தீவிரப்படுத்துறாரு தானே. செந்தில் பாலாஜியுடைய கோட்டையாக கருதப்படக்கூடிய கரூருடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அலுவலகத்திற்கு போனதன் மூலமாக பாஜகவினரையும் கரூர்ல இருக்கக்கூடிய ஏடிஎம்கே கேடர்ஸையும் ஒன்னு சேர்க்கிறாரு, which is good for the party. அதுல என்ன தப்பு இருக்கு? சோ எந்த ஒரு மாவட்ட அலுவலகத்துக்கும் போகாத அண்ணாமலை ஒரு மாவட்ட அதிமுக அலுவலகத்துக்கு போயிருக்கார் அப்படிங்கறத கேரி பண்ணாத நம்ம ஏன் அவர் வந்து ஏடிஎம்கே ஆஃபீஸ்க்கு வரலன்னு கேக்குறீங்க? சைட்லைன் பண்ணப்பட்டாராங்கிறீங்க. அப்புறம் நீங்களே தான் சொல்றீங்க பியூஷ் கோயல் அழைச்சாரு அதனால வந்தாரு. அவர் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா சொல்றாரு. நான் சீட்டு கேட்கலன்னு சொல்றாரு. அதனுடைய அர்த்தம் நிறைய பேர் சீட்டு கேட்டுட்டு இருக்காங்கிற செய்திகளை நீங்க போட்டுட்டு இருக்கீங்க. நான் அந்த லிஸ்ட்ல கிடையாது. எனக்கு அறிவிச்சா நான் போட்டியிடுவேன். அவர் அன்று முதல் இன்று வரை சொல்றது என்னன்னா ஒரு காரியகர்த்தான்னு சொல்லி கிட்டத்தட்ட அவர் கூட இருந்தவரையும் கடைசியா வந்து என்னவா அவர் வந்து கன்சிடர் பண்ணார் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. என்ன பண்ணாரு எனக்கு புரியல. என்ன சொல்ல வரீங்க? அண்ணாமலை நம்பி நான் வந்து பாஜக ஓட்டு போட்டேன், அண்ணாமலையை நம்பி நான் வந்து கட்சிக்கு வந்தேன், அண்ணாமலையால எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு இப்ப அந்த இடத்துல வந்து நின்னுட்டாங்கல்ல. இப்ப அண்ணாமலையால எனக்கு என்ன பிரயோஜனம்னு யார் கேட்டாங்கன்னு எனக்கு உண்மையாவே தெரியல. யாராவது உங்கள்கிட்ட கேட்டிருந்தாங்கன்னா சொல்லுங்க, ஆதாரத்தை எடுத்து வைங்க, பொது வெளியில வச்சாங்கன்னா நம்ம பேசலாம். இதுவரை எனக்கு தெரிந்து ஒருவர் கூட, நான் இன்னும் சொல்ல போனா அவர் மாநில தலைவராக இருந்து அவர் அதிலிருந்து ஸ்டெப் டவுன் பண்ணி அவர் இப்போ வெளியில வந்து புதிய மாநில தலைவர் பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 1 வருஷத்துல ஒருத்தங்களாவது அண்ணாமலையை நம்பி நான் வந்து பல கோடி செலவு பண்ணிட்டேன், அண்ணாமலையை நம்பி நான் வந்து அரசியலுக்கு வந்தேன், என்ன நட்டாத்துல விட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்ற அளவுக்கு அவர் என்ன பண்ணாரு? அவர் இங்க யாருடைய அரசியல் வாழ்க்கையும் அவர் கெடுக்கல, யாருடைய அரசியல் வாழ்க்கைக்கும் அவர் எதுவும் ஒரு ப்ராமிசஸ் கொடுக்கல. அவரு வந்தாரு, அவருடைய வேலைகளை செய்தார், கட்சியை வளர்த்தார். திரும்ப கட்சி சொல்லிச்சு நீங்க ஸ்டெப் டவுன் பண்ணுங்க, அடுத்த ஒரு மாநில தலைவரா வேற ஒருத்தர் வைப்போம், தேர்தல் இந்த போன்ற ஈக்குவேஷன்ஸ்க்கு வேறொரு மாநில தலைவர் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி கட்சி ஒரு முடிவு எடுத்துச்சு, ஸ்டெப் டவுன் ஆனாரு. இதுவரைக்கும் ஏதாவது ஒரு இடத்தில் அவருடைய வருத்தத்தை அவருடைய ஆதங்கத்தை ஏதாவது பதிவு செய்திருக்காரா? மாநில தலைமை நேரம் வரும்போது சொல்றேன் அப்படிங்கறத நிறைய முறை அவரே பயன்படுத்தி இருக்காரு. அதெல்லாம் கடந்து வந்தாச்சு. அதெல்லாம் கடந்து இப்ப எலெக்ஷனுடைய மூடுக்கு வந்துட்டாரு. அவர் இப்ப போட்டியிடுவாரா இல்லையாங்கிறது மட்டும் தான் கேள்வி. உங்களை போன்றவர்களுக்கு இந்த பதட்டத்தின் மூலமா நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா அண்ணாமலை போட்டியிட கூடாதுங்கிறதுல நீங்க எல்லாம் தெளிவா இருக்கீங்க. அதானே உங்களோட நோக்கம்? தானே இல்ல உங்களுடைய பதட்டம் எதற்காக இவ்வளவு பதட்டம்? அண்ணாமலை நான் சீட்டு கேட்கலன்னு தான் சொல்றாரு, நான் போட்டியிட மாட்டேன்னு சொல்றேன், இந்த தேர்தலை நான் புறக்கணிக்கிறேன்னு சொல்றேன். இது கமலஹாசன் சொன்னார்ல, அது மாதிரி நான் இந்த தேர்தலில் போட்டியிட மாட்டோம், நாங்கள் வந்து நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவிப்போங்கிற மாதிரி அண்ணாமலை அந்த ஸ்டேட்மெண்ட்ல நான் நிக்கலைங்க, நான் நிக்கிறவங்களுக்கு பிரச்சாரம் மட்டும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அவர் வருத்தத்தில் இருக்காரு அல்லது அவருக்கு விருப்பம் இல்லை, அவரை சைட்லைன் பண்றாங்கன்னு நீங்க சொல்லலாம்.
நான் சீட்டு கேட்கலன்னு சொல்றாரு. நான் ஒரு காரியகர்த்தா, நான் என் வேலையை பார்த்துட்டு இருக்கேங்கிறாரு. இதுல என்ன பிரச்சனை? அவர் கேட்குற தொகுதியை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு விஷயம் இருப்பதனால இல்ல நான் எதுவும் சீட்டு கேட்கல அப்படின்னு எதுவும் சொல்லிட்டாரா என்ன? கட்சியில் சேர்ந்து சில மாதங்களுக்குள்ளாரவே மாநில துணைத் தலைவராக இருந்து நேரடியாக தேர்தலில் பங்கேற்று தேர்தலில் தோல்வியுற்ற பிறகு மீண்டும் மாநில தலைவராகி அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் அவருடைய தலைமையில் பாரதிய ஜனதா கட்சி 2 தேர்தல்களை சந்திச்சிருக்கு. அவருக்கு கொடுக்கப்பட்ட எலிவேஷன் என்னங்கிறது அவருக்கு தெரியும். பாஜக அவரை எவ்வளவு அங்கீகரிச்சிருக்கு, பாஜகவில் அவர் எவ்வளவு முக்கியமான நபர் அங்கீகரிச்சிருக்கா? இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் அங்கீகரிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அவரே சொல்றாரு இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் அங்கீகரிச்சுட்டு தான் இருக்காங்க. எந்த வகையில் அவர் அங்கீகரிக்கல? என்ன பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? எந்த பொறுப்புமே அவருக்கு இல்ல. நீங்க வெறும் காரியகர்த்தான் வச்சுட்டு என்னால என்னங்க பண்ண முடியும்? என் கட்சி தொண்டர் என் கூட வந்தவங்க கேட்கறாங்க அப்படின்னு சரத்குமார் சொன்னார். அதே மாதிரி இப்ப அண்ணாமலை காரியகர்த்தான்னு சொல்லி என்ன சாதிச்சிட்டாரு? அதுதான் இப்ப என்ன சாதிச்சிட்டாருன்னா, உங்களை மாதிரி ஆட்களை இந்த அளவுக்கு கதற விட்டுருக்காருல, அதான் அவருடைய சாதனை. இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களை தொடர்ச்சியாக பதட்டத்திலேயே வச்சுட்டு இருக்காருல, அதான் அவருடைய சாதனை. ஒட்டுமொத்த திராவிட மாடல் அரசும் அவரை பார்த்து நடுங்குது இல்லையா, அதான் அவருடைய சாதனை. இன்னைக்கு இந்த நிமிஷம் நீங்க அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கேக்குறீங்க. அவரை புதுச்சேரியில் எஸ்ஐஆருக்கு பிறகு அங்கு வாக்காளர் திருத்தம் எல்லாம் நடந்ததற்கு பிறகு எப்படி இந்த தேர்தலை எதிர்கொள்வது என்பதற்கான ஆலோசனைகளை வழங்கக்கூடிய முக்கியமான பொறுப்பில் அவர் புதுச்சேரியில் போய் ஒர்க் பண்ணாரு, கோவாவில் போய் ஒர்க் பண்ணாரு. இப்போவும் அவரை புதுச்சேரிக்கான பிரச்சார பட்டியலில் அவரும் இடம் பெற்றிருக்கிறாரு. புதுச்சேரியில் அவர் பிரச்சாரம் செய்வதாக இருக்கிறார். மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணுங்க. என்னன்னா, அண்ணாமலை அப்படிங்கிறவர் கட்சிக்கு அவர் இந்த கட்சியில டிராவல் பண்ண ஆரம்பிச்சு முழுமையாக 5 ஆண்டுகள் தான் இருக்கு. இந்த 5 ஆண்டுகளுக்குள்ளார தமிழ்நாட்டுக்கு அண்ணாமலை எவ்வளவு முக்கியம், அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சிக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத தேசிய தலைமை உணர்ந்திருக்காங்க, மாநில தலைமை உணர்ந்திருக்காங்க. மாநில தலைமை உணர்ந்திருந்தா நீங்க எல்லா நிகழ்ச்சியிலுமே நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, எல்லா முக்கிய நிகழ்ச்சிலும் நீங்க இருக்கணுங்க அப்படின்னு சொல்லணும்ல. இப்பதான் நீங்க முக்கியமான இடத்துக்கு வரீங்க. எல்லா முக்கியமான நிகழ்வுகளிலும் அவருக்கு அழைப்பு விடுக்காமல் இருக்கப்பட்டிருக்குதுன்னு யாருமே சொல்லவே இல்லை. எல்லா நிகழ்வுகளுக்கும் அவருக்கு அழைப்பு விடுக்கப்படுது. அவர் சூஸ் பண்ற இடத்துல இருக்காரு. இந்த நிகழ்வுக்கு போகணுமா இல்லையாங்கிறத அவர் சூஸ் பண்ற. அப்போ மாநில தலைமைக்கும் அண்ணாமலைக்கும் ஏதோ பிரச்சனை இருக்கு, அண்ணாமலைக்கும் தேசிய தலைமைக்கும் பிரச்சனை இல்லை. மொத்தத்துல நீங்க இந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் இந்த அண்ணாமலை நயினார்னு பேசி இந்த சின்ன முடிகிற வேலையை விட மாட்டீங்க. அதுல ஒரு சந்தோஷம் அதானே. அவருடைய கருத்துக்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க, நாங்க 2 பேரும் இணைந்து செயல்படுறோம்னு. திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய அரசியல் பாதை என்பது வேறு, திரு அண்ணாமலை அவர்களுடைய அரசியல் பாதை என்பது வேறு. அது 2 பேருமே சொல்லிட்டாங்க. ஏதாவது ஒரு இடத்துல அவரை பற்றி இவரை பற்றி ஏதாவது ஒரு கமெண்ட் பொதுவெளியில வச்சிருக்காங்க. அப்போ வானதி சீனிவாசனுக்கும் அண்ணாமலைக்கு ஏதாவது பிரச்சனையா? இப்ப யாருக்காவது உங்களுக்கு அவர் கூட பிரச்சனை இருக்கணும் அப்படிதானே? அவர் பிரச்சனை இல்லாம இருக்கிறது உங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு. எனக்கு புரியவே இல்லை. எங்க நயினாருக்கும் அவருக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறீங்க? பிரச்சனையான்னு கேக்குறீங்க. வானதிக்கும் அவருக்கும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னா அடுத்து தமிழிசைக்கும் அவருக்கும் பிரச்சனையான்னு கேட்பீங்க. அவங்களுக்கும் பிரச்சனை இல்லைன்னா அடுத்து அவருக்கு எனக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்பீங்க. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தான் எனக்கு புரியல.